வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ப்ரான் தவா ஃப்ரை ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நான் சென்னை பீச்சில் சாப்பிட்டேன். ஸோ எக்ஸாக்ட்லி சேம் ரெசிபி ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக வந்தது. இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரான் நான் வந்து மேரினேஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் ப்ரான்ஸ் வாங்கினேன். எலுமிச்சம்பழம் சாறு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு. ஸோ வந்து ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருக்க வச்சுட்டு இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள், மிளகுத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக எள்ளெண்ணெய், கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கலரி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அடுத்து ப்ரான்ஸ் நல்லா ஊறி இருக்கா, இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம். தவா மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் நறுக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் எல்லாமே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஒரு தவா மீடியம் ஃப்ளேமில் காய வச்சுட்டு அதில் வந்து எள்ளெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். எள்ளெண்ணெய் தான் வந்து நல்ல டேஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எள்ளெண்ணெய் நான் சேர்த்து காஞ்சதும், எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து நான் ப்ரான்ஸ் மேரினேஷன் பண்ணியிருக்கிறது சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு விட்டோம்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கூடும். அதுக்கு அடுத்து வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா ப்ரான்ஸ் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகக்கூடாது. பூண்டு வந்து உரித்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இத்தனையும் நம்ம வந்து நல்லா அந்த ப்ரான்ஸில் கலந்து வேக விடணும். எல்லாமே இந்த தவாலே ஃப்ரை ஆகிடும். அடுத்து வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகா, மல்லித்தழை, மல்லிக்காம்பு பொடியாக நறுக்கியிருக்கிறது சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது வந்து நல்லா கலந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த ப்ரான்ஸ் வந்து நல்லா வெந்து வரும். அந்த வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா வெந்து வரும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மல்லித்தழை தூவி எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ் சொல்லலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.